ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய படம் ஒரு வித்தியாசமான கதையா இருக்கும். ஸோ இந்த படத்தோட கதை எப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணை காதலிப்பாரு. அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தாங்கிட்ட இருக்கிற ஒரு நம்பர்ல இருந்து அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தர் பேசுற மாதிரி தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோ பத்தி தப்பு தப்பா பேச அந்த பொண்ணுக்கு ஒரு கட்டத்துல நான் இவனை தாண்டா லவ் பண்ணுவேன், உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை நம்ம ஹீரோவை லவ் பண்ற மாதிரி ஒரு கிட்ட வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எப்படி கால் வந்துச்சோ அதே மாதிரி நம்ம ஹீரோவோட குரல்லையே வேற ஒருத்தவை ஹீரோயின் கிட்ட டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் கொலை பண்ற அளவுக்கு போகுது. தொடர்ச்சியா சில கொலைகளும் நடக்குது. அதுல இருந்து நம்ம ஹீரோ எப்படி வெளியே வராரு, யார் அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பல ட்விஸ்டுகளோட சொல்லிருக்கக்கூடிய படம் தான் ராஜா ரங்கூசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் ஹைப் பண்ணாதவங்க கண்டிப்பா ஹைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நபர் வேகமா ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது. அந்த நபர் தான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்க, எங்கடா இருக்க, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லி அந்த நபர் போன்ல பேசிட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டுமே சேம் இதே ஏரியால தான் இருக்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான், அதை இப்போ உடனே வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் கார் அப்படியே டர்னிங் பண்ணுவாரு. அந்த நேரம் பார்த்து இவரோட ஃப்ரெண்ட் ஆப்போசிட்ல வந்த கார் இவரோட ஃப்ரெண்டே அடிச்சு தூக்குது. சோ அதே இடத்துல பொத்துன்னு விழுந்து போக உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கறத நமக்கு பெருசா காமிக்காம அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஒரு பிளாஷ்பேக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இங்க இருக்காரு இல்லையா, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் வந்துட்டு ஒரு கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பேரு ராஜா. சோ இவருக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை ரொம்பவே பிடிக்கும். இந்த ஏரியால வந்துட்டு ஒரு வில்லா இருக்கு. சோ நிறைய வீடுகள் இருக்கு. அந்த வீடுகள்ல இருக்க பகுதியில் வந்துட்டு பாதுகாப்புக்காக அப்பப்ப இவங்களா ரவுண்ட்ஸ் எல்லாம் போவாங்க. அப்படி இவங்களா போயிட்டு இருக்க அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு இவருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அந்த பொண்ணோட பேரு ரங்கூஸ்கி. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு தலையா காதலிப்பாரு. அந்த பொண்ணு கிட்ட பேசுறது பழகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட். சோ நிறைய கதைகள், கிரைம் ஸ்டோரி, இந்த மாதிரியான பழைய புக்குகள், இந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுல என்ன விஷயம்லாம் இருக்கு அப்படிங்கறத வெளியிடுறத இவங்களோட வேலையா இருக்கும். சோ ரொம்ப நாளா நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. அந்த பொண்ணுகிட்ட ஒன்னும் பெருசா வந்துட்டு லவ் சொல்ற மாதிரியே தெரியாது. கொஞ்சம் பயமும் நம்ம ஹீரோக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்க அதே வில்லா பகுதியில் வந்துட்டு இன்னொரு பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த பொண்ணோட பேரு மரியா. சோ இவங்க வந்துட்டு இங்க வாடகைக்கு தான் இருந்துட்டு இருக்காங்க. சோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, பழைய காலத்து பொருட்கள்லாம் வந்துட்டு சேகரிச்சு வைக்கிறது வழக்கம். சோ அப்படி ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க வந்துட்டு ஒரு சில கத்திகள்லாம் இருக்கு. சோ நிறைய பழைய டெலிபோனு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. சோ அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அப்பப்ப கையெழுத்துலாம் வாங்கிக்குவாங்க. சோ அப்படி இவங்கலாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ற விதமா நிறைய இடத்துல அவங்க வீட்டுக்கு வெளியே வந்துட்டு பொக்கெல்லாம் வச்சுட்டு பெல் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி கொஞ்ச நாள் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்றதுக்கு எப்படின்னு தெரியாம பயந்துட்டு இருக்க அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பிளான போடுறாரு. அந்த பொண்ணுக்கு வேற ஒரு சிம் கார்டுல இருந்து கால் பண்ணி ராங் நம்பர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு உன்னை லவ் பண்றேன், நீ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாம நீ வந்துட்டு ஒரு போலீஸ்காரங்களோட சுத்துறல, அவன் வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லவனே கிடையாது, அவன் வந்துட்டு ஒரு ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி தப்பா அந்த பொண்ணு கிட்ட பேச இப்படி எல்லாம் பேசினா அந்த பொண்ணு என்ன நினைப்பா அப்படின்னா, அவனை பத்தி இவன் தப்பா பேசணும் அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட பேசினா இவன் வந்துட்டு தானா கட் பண்ணிடும் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. அதனால வந்துட்டு திடீர்னு இந்த பொண்ணு வந்துட்டு நான் உன்னை மீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே காஃபி வாங்குற மாதிரி போயிட்டு இவர்கிட்ட இருக்கிற மறைச்சு வச்சிருக்க போன்ல இருந்து இப்ப கூட நீ அவன் கூட தான் சுத்திட்டு இருக்கல, அவன் வந்துட்டு பாரு இன்னொரு 5 நிமிஷத்துல உன்னை விட்டுட்டு போறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு அதே நம்பர்ல இருந்து கால் வருது. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு காஃபி எல்லாம் குடுத்துட்டு இருக்க அதே இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு போன் கால் வர மாதிரி செட் பண்ணிட்டாரு. சோ அந்த காலை அட்டன் பண்ணி இன்ஸ்பெக்டர் உடனே வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை விட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த பொண்ணுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவன் வந்துட்டு நம்மள ஃபாலோ பண்ணி தான் எல்லாத்தையும் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறான். அப்படியே நைட் டைம்ல நமக்கு காமிக்கிறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோ இந்த பொண்ணு கூப்பிட்டு இருக்கான். அதே வில்லா பகுதியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் வந்து என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், நான் எங்க போனாலும் என்ன பண்ணாலும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். இப்ப கூட அவன் என்ன ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மதிய காஃபி ஷாப்ல நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் உன்னை வந்துட்டு உடனே போன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு அவன் பிளான் பண்ணி தான் பண்றான் அப்படின்னு சொல்லும்போது ஆமா இன்ஸ்பெக்டர் கூட கூப்பிட்டாரு அர்ஜென்ட்னு சொல்லிட்டு, ஆனா உட்காரத வச்சிட்டாரு, எனக்கு ரொம்ப அப்படிதான் தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவா அதுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்க. அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், நீங்க வாங்க என்ன கிஸ் பண்ற மாதிரி நில்லு. அப்ப அதை பார்க்கும்போது அவனே வந்துட்டு இந்த பொண்ணை லவ் பண்றான், இனிமே நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு ஒரு மாதிரி பிளான் போட நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. கிஸ் பண்ணணுமான்னு சொல்லி கேட்டா கிஸ் பண்ற மாதிரி நடிக்க சொன்னேன், அதுக்காக கிஸ் பண்ணிடுவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையாலுமே கிஸ் அடிச்சு விட்டுறாரு. சோ இதுல இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிக்க, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ உண்மையாலுமே சொல்லிடுறாரு, நான் வந்துட்டு உன்னை லவ் பண்றேன், அதனாலதான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் சரியா பேசிக்கல. ஒரு நாள் திடீர்னு அதே
அதே பொண்ணு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துருது. என்ன போனே பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ வந்துட்டு கால் பண்ணும், நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லவ் பண்ற விஷயத்தெல்லாம் வந்துட்டு சொல்லியாச்சு. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ லவ் பண்றல, எனக்கு வந்துட்டு ஒரு ஐ லவ் யூ மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு எப்ப தோணுதோ அப்ப வந்துட்டு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க. அதே டைம்ல வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு போன் கால் வருது. சோ அந்த போன் கால் அட்டெண்ட் பண்ணி பேசுறது யாருன்னு பார்த்தா, இவ்வளவு நாளா அந்த பொண்ணை ஏமாத்துனது நம்ம ஹீரோ. ஆனா இப்ப முதல் முறையா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ எப்படி பேசினாரோ அதே குரல்ல வேற ஒருத்த வந்துட்டு பேசிட்டு இருக்கான். நீ வந்துட்டு அவனை லவ் பண்ணிட்டல்ல, நீ வந்துட்டு அவனுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டல்ல, எனக்கு கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது, ஒரு நாள் நீ கஷ்டப்படுவ பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு போன் காலை கட் பண்றான். இது வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கேட்டுக்கிட்டு இருக்க பயங்கர கடுப்பாகுது. அந்த போன் நம்பர்லாம் வாங்கி பாக்குறாரு, பயமாவும் இருக்கு. சரி, நான் அந்த பொண்ணுகிட்ட ஒண்ணு பெருசா சொல்லிக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த நம்பரை எடுத்து ட்ரேஸ் ஒர்க் பண்ணி பார்த்தா அந்த சிம் கார்டு எல்லாமே நம்ம ஹீரோ பேர்ல தான் இருக்கு. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கோ, ஏதோ பெரிய பிரச்சனை கொண்டு போய் விட்டுற போறோம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. கட் பண்ண இப்ப நைட் டைம் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு ஒரு போன் கால் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது யாருன்னு அட்டெண்ட் பண்ணா அந்த காதலிக்கு யார் போன் பண்ணி மிரட்டினாங்களோ அதே நபர் தான் இங்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி மிரட்ட, இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்துட்டு நீ எடுத்துட்டல, என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டல, இப்ப அந்த பொண்ணை வந்துட்டு நான் கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி மிரட்டுறான். இது வந்துட்டு இவனுக்கு பயங்கர கடுப்பாகுது. அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி நான் வரவருக்கு வீட்டெல்லாம் லாக் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு தகவல் கொடுத்து நம்ம ஹீரோ வேக வேகமா அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்காரு. அப்படி ஒரு பக்கத்துல அந்த வில்லால நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு வாட்ச்மேன் வந்துட்டு இங்கே அங்கேயே நடந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இதே வந்துட்டு ஒரு பொருளை ஏதோ தூக்கி போட்டுட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருக்க மாதிரி காமிக்க இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தோடனே மேல போயிட்டு கதவு தட்டுறாரு. கதவு திறக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துல பார்த்தா கதவு தானே ஓபன் ஆகுது. பயந்து அடிச்சு உள்ள போய் பாக்குறாரு. அந்த பொண்ணையே காணோம். கடைசியில பார்த்தா கதவு பின்னாடி நின்று அந்த பொண்ணு பயன்படுத்த நம்ம ஹீரோ பயந்து போறாரு. ஆனா நடந்த விஷயத்தை பத்தி அந்த பொண்ணுகிட்ட ஒன்னும் பெருசா சொல்லிக்காம நம்ம ஹீரோ வீட்டை ஃபுல்லா செக் பண்ணிட்டு கதவை வந்துட்டு லாக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க கிளம்பி போறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய அதே வில்லா பகுதியில் இருக்க எல்லா இடத்துலயும் போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. ஏடான்னு பார்த்தா ஒரு வீட்டுல ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கான். ஃபாரன்சிக் வந்துட்டு எல்லா பொருளையும் வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இறந்தது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தார்ல, இந்த பழைய பொருள் எல்லாம் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப நெருங்கி பேசியிருப்பாரு. லவ் பண்ற விஷயம் எல்லாமே தெரியும் அந்த பொண்ணுக்கும். சோ அப்படிப்பட்ட அந்த பொண்ணை யாரோ வந்துட்டு கொலை பண்ணிருக்காங்க. அது யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாம எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. சோ அதே இடத்துல வந்துட்டு ஒரு பில் ஒன்னு இருக்கு. இந்த பில் என்னன்னாக்கா அந்த பொண்ணுக்கு பழைய பொருளை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பொருளை உடைஞ்சிருக்கும். அந்த பொருளை வந்துட்டு மாத்தி எடுத்துட்டு வரணும், சரி பண்ணி எடுத்துட்டு வர பில்லு தான் அது. சோ அப்படின்னா இந்த பில்லை வச்சு போலீஸ்காரங்க நம்மளே ஏதாவது சந்தேகப்பட்டு பிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாமலே அந்த பில்லை எடுத்து பாக்கெட்ல எடுத்து வச்சுக்குவாரு. சோ இப்படி போலீஸ்காரங்க ஒரு பக்கம் ஃபாரன்ஸ்ல எல்லாருமே செக் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் இந்த கொலை நடந்ததுக்கான காரணம் வந்துட்டு பெருசா எதுவுமே கிடையாது. ஏன்னா வீட்டுல இருக்கிற பணமோ நகையோ வந்துட்டு எதுவுமே காணாம போனது கிடையாது. அதுவும் இல்லாம கதை வந்துட்டு உடைச்சதுக்கான ஒரு தடயமும் கிடையாது. நார்மலா வந்துட்டு கதவை திறந்து தான் போயிருக்காங்க. அப்படின்னா அந்த மரியாக்கு தெரிஞ்ச நபர் யாரோ ஒருத்தவங்க தான் உள்ளுக்குள்ள வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பக்கம் போலீஸ்காரங்க விசாரணையில் தெரிய வருது. இந்த கொலையை முதல்ல பார்த்தது ஒரு வாட்ச்மேன் தான். சோ வாட்ச்மேனை கேட்டா, நான் எப்பயுமே வந்துட்டு பேப்பர் போட போவேன், அப்படிதான் நான் இன்னைக்கும் போனேன், கடைசியில் பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்குது. இன்னொருத்தரை கேட்டா, நேத்து நைட்டு வந்துட்டு சிவப்பு சட்டை போட்ட ஒருத்தர் ஓடின மாதிரி நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாங்க. சோ அது யாருன்னு பார்த்தா ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் நேத்து நைட் இப்படி ஓடி இருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ எங்கடா நம்ம மாட்டிக்குவோமோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயத்துல இருக்காரு. இன்னொரு பக்கம் விசாரணையில அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்க எல்லாருமே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே வந்துட்டு பெருசா எந்த ஒரு சந்தேகமும் யார் மேலே கிடையாது. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. மரீனா வந்துட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்கள வந்துட்டு தெரியும், என்னன்னா ஏதுன்னா ஏது அப்படிங்கிற மாதிரி நாங்க பேசிக்குவோம், பெருசா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அதே இடத்துல ஒளிஞ்சு நின்று யாரையோ பார்த்துட்டு இருக்காரு. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் கார் எடுத்துட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அவரோட வீட்டுல பின்வழியா எகிரி குதிச்சு மாடிக்கு போறாரு. அவர் வீட்டுல வந்து ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு கொலை நடந்த அதே டேட்ல வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கமா கிராஸ் ஆகி போயிருக்கிற ஃபுட்டேஜ் வந்துட்டு இதுல இருக்கு. சோ இது வந்துட்டு போலீஸ்காரங்க கண்ணுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நம்ம ஹீரோ ஏதோ மாட்டிக்குவாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் வந்துட்டு டெலீட் பண்றாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்காக இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கே ஒன்னும் புரியாத மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோக்கு அடிக்கடி ஒரு கால் வரும் இல்லையா, அந்த கால் லொகேஷன் வந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மால் இருக்கு. சோ அந்த மால்ல இருந்து தான் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு கால் வந்திருக்கு. அந்த கால்ல என்ன பேசிருக்காங்கன்னா, என்ன பாஸ் நீ தான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி உன் மேல வந்துட்டு இந்த பழி தூக்கி போடலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீ வந்துட்டு எஸ் ஆயிரம் ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டா உன்னை வந்துட்டு மாட்டி விட முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துல வந்துட்டு அந்த ஃபாலோவர்ஸ் கில்லர் எப்படிதான் வந்துட்டு மோப்பம் பிடிச்சானுங்கிறது தெரியல. சோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. இந்த மரியா பொண்ணோட வழக்குல இது வரைக்கும் போலீஸ்காரங்க எந்த ஒரு தடயத்தையுமே கண்டுபிடிக்கல, கொலைகாரனையும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்துட்டு இப்ப வந்துட்டு சிபிசிஐடிக்கு வந்துட்டு மாத்திட்டாங்க. சோ சிபிஐ வந்துட்டு இப்ப இந்த கேஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அங்க இருக்க அந்தோனி சொல்லிட்டு ஒருத்தரா போட்டிருக்காங்க. சோ இப்ப அவரு
இந்த கேஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக கொலை நடந்த இடத்துல கிடைச்ச எல்லா பொருளையும் பார்த்துட்டு போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இப்ப அந்த கொலை நடந்த இடத்துல இருந்து அங்க என்ன நடந்திருக்கும் சொல்லிட்டு அங்கேயும் ஓடுறாரு. அந்த என்ட்ரி லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. அந்த என்ட்ரி லிஸ்ட்ல வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு உள்ள வரும்போது என்ட்ரி போட்டிருப்பாரு. சோ இந்த பிசிஆர் இவரே வந்துட்டு நான் பார்க்கணும் வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொலைகாரன் இந்த வழியெல்லாம் ஓடி இருப்பான் அந்த வழியெல்லாம் ஓடி இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படிலாம் ஓடினாரோ அதே மாதிரி மோப்பம் பிடிச்சி இங்க இருக்க சிபிஐ ஆபீசர் ஓட ஆரம்பிக்கிறாரு. சோ அங்க இடத்துல வந்துட்டு ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. இந்த கேமராவை வந்துட்டு செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேமராவை செக் பண்ணி பார்த்தா கொலை நடந்த இடத்துல அன்னைக்கு நடந்த சிசிடிவி கேமராவோட டேட் மட்டும் எரேஸ் ஆயிருக்கு. சோ நான் நினைச்ச மாதிரியே கில்லர் வந்துட்டு இந்த ஃபுட்டேஜ் வந்துட்டு டெலீட் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிபிஐ ஆபீசர் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்ததான் வந்துட்டு இன்னொரு பக்கத்துல அந்த கொலை நடந்த இடத்து வீட்டுக்கு போறாரு. வீட்டுல போயிட்டு எல்லா தடயத்தையும் பாக்குறாரு. ஒருவேளை இந்த சிசிடிவி கேமரா வச்சிருக்கானே அவனை வந்துட்டு கொலை பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் கொலை பண்ணிருந்தானா இந்த இருக்க சிசிடிவி கேமராவையும் அவன் எடுத்திருப்பான். இந்த வில்லால ஒரு இடத்துல கூடமே சிசிடிவி கேமராவே கிடையாதாம். சோ இதனால வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுல பயங்கர சிக்கலாவும் இருக்கு. இப்ப கொலை நடந்த வீட்டுல வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, விசாரிச்சுட்டு இருக்காரு. ஆனா ஒன்னும் பெருசா எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அதே இடத்துல நம்ம ஹீரோவை வர சொல்லியிருந்தாங்களே, இப்ப நம்ம ஹீரோவும் வராரு. ஹீரோ வந்து பார்த்த உடனே இங்க இருக்கிற சிபிஐ ஆபீசர் கண்டுபிடிச்சாரு. உனக்கும் அந்த மரியா பொண்ணுக்கும் வந்துட்டு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குல்ல, அதாவது ஃப்ரெண்டா பேசிட்டு இருந்தீங்க, ரொம்ப நேரம் பேசுவீங்க, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு எப்படி தெரியும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பொருளை கொடுத்து அதை மாத்த சொல்லி கொடுத்துருப்பாங்க. சோ அந்த விஷயத்தை நம்ம ஹீரோ மறைச்சிருப்பாரு. அதுக்கான பில்லு தான் அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ எடுத்து பாக்கெட்ல வச்சிருப்பாரு. சோ அந்த கொலை நடந்த அன்னைக்கு போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க ஃபாரன்சிக் காரங்க. சோ அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அதுல கிடைச்ச ஒரு பில்லு மட்டும் இப்ப மிஸ்ஸிங் ஆயிருக்கு. அப்படின்னா அந்த பில்லு யாரோடது, அந்த பில்லுல என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லோட கடையில அந்த போட்டோல ஜூம் பண்ணி பார்த்து அந்த கடையில போயிட்டு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிபிஐ ஆபீசர் சொல்லி அனுப்புறாரு. இன்னொரு பக்கத்துல கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மொட்டை மாடியில பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லா கதையுமே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நான் தான் உங்ககிட்ட வந்துட்டு போய் சொல்லி பேசினேன், ஆனா இப்ப அதே குரல்ல அதே மாதிரி என்ன மாதிரி வேற ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், அவன் தான் உன்னை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான், அவன் தான் மரியாவும் கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு உண்மை கதையை சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு பெருசா நம்பவே இல்லை. நீ வந்துட்டு போய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போக ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் அந்த மரியா பொண்ணை கொலை பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்டான். கிடையாது. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து போன் கால் வந்திருக்கு, இந்த மாதிரி உன்னோட லவ்வரை நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பதற அடிச்சுட்டு போவாரு. அந்த வீட்டுக்கு போயிட்டுலாம் பாப்பாரு. ஆனா பெருசா நம்ம ஹீரோயின் வந்துட்டு உயிரோட தானே இருப்பாங்க. பார்த்துட்டு இந்த பக்கம் வரும்போது ஏதோ வந்துட்டு ஒரு ரூட்டர் சத்தம் கேட்டிருக்கும். அந்த வீட்டுக்கு கதவை தட்டி பாப்பாரு. உள்ள திறந்து பார்த்தா அந்த மரியா பொண்ணு உள்ள இறந்து போய் கிடப்பாங்க. சோ இறந்து போனது மட்டும் இல்லாம அதே இடத்துல நம்ம ஹீரோ சரி பண்ணி கொண்டு வந்த அந்த பழைய காலத்து கத்தி இருக்கும். சோ ஒருவேளை இதை நம்ம எடுத்தா நம்ம மாட்டிக்குவோம் சொல்லிட்டு பயத்துல அங்க இருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு கிளம்பி போயிடுவாரு. சோ அதனாலதான் நீங்க ஓடி இருப்பாரு, மாட்டிக்குமோங்கிற ஒரு பயத்துல தான். அது இல்லாம கொலை நடந்த அதே ஸ்பாட்ல அதே ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்ணி இப்ப தொக்கா மாட்டிக்கிட்டு இல்ல, இந்த மரியா பொண்ணை நீ தான் கொலை பண்ணு சொல்லி மாட்டிக்குவா அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கான். சோ இதுதான் நடந்துச்சு சொல்லி இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட நடந்த எல்லா கதையும் சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ வந்துட்டு அவங்க பெருசா நம்புற மாதிரி தெரியல. அப்படியே இப்ப அடுத்த சீனை காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க விசாரணையில அந்த பழைய காலத்து கத்தி சரி பண்ணி கொடுத்த நபரை கூட்டு வந்து வச்சிருக்காங்க. யார் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்க சொல்லி கேட்டா வந்துட்டு ஆளே ஒரு மாதிரியா இருப்பான்னு சொல்லிட்டு சிபிஐ ஆபீசருக்கு நம்ம பிசி இருக்காரு நம்ம ஹீரோ மேல ஒரு சந்தேகம். அவரை கூப்பிட்டு நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சுட்டு பேசிட்டு அனுப்புறாங்க. இவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்டான். சார் இவன் கிடையாது, அவன் ஆளே வந்துட்டு வேற மாதிரி இருந்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் சொல்ல ஆக்சுவலி எனக்கு போனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் போயிருப்பான். அவன் போயிட்டு அந்த கத்தியெல்லாம் சரி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பான். சோ இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்ட எடுத்துட்டு வந்து ஒரு நாள் இப்ப நான் மாட்டிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயத்துல பேசிட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா கதையுமே வந்து ஃப்ரெண்டுக்கார சொல்லும் போதுதான் ஹீரோயின் இந்த விஷயத்தை நம்புறாங்க. இப்ப இவங்களா சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு மரியாவை கொலை பண்ணது இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்க யாரோ ஒரு நபர் தான் கொலை பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட கான்டாக்ட் டீடைல் எடுத்து நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். நம்மளோட போன்ல இருந்து நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடலாம். அவன் ஒருவேளை கொலை பண்ணிருந்த நபரா இருந்தாக்கா திரும்ப நம்மளுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் இதை வந்துட்டு வெளியே சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு டிராமா வந்துட்டு பிளான் பண்ணிட்டாங்க. சோ அதுக்காக நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட மொபைல்ல இருந்தே கால் போகுது. இப்படி ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சொல்லிட்டு கால் கட் பண்ணாக்கா அடுத்தடுத்து அவங்கள கால் பண்றாங்க. பயங்கரமா போட்டு திட்டுறாங்க, எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண இப்படின்னு சொல்லி நிறைய போகுது. ஆனா ஒருத்த மட்டும் காலே பண்ணல. அது யாருன்னு பார்த்தா பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தான் அது நடந்திருக்குது. இப்போ அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஒரு பயங்கரமான ஷாக்கிங் விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த நம்ம ஹீரோயின் இருக்காங்களே அவங்களோட Facebook போட்டோ எல்லாத்தையுமே எடுத்து ஹார்ட் இன் ஃபேஸ்ல அப்படியே வச்சிருக்கான். சோ இத பாக்கும்போது என்ன தெரியுதுன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணை லவ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஸ்ட்ரேஞ்சரை வந்துட்டு நான் லவ் பண்றேன், எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான் இல்லையா. சோ இதுதான் நடந்திருக்கு அப்படின்னா தன்னோட காதலியா அவன் நோட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நம்ம ஹீரோவால கெஸ் பண்ண முடியுது. இப்ப அந்த நபர் ஒரு ஸ்டுடியோ வச்சு நடத்திட்டு இருக்கான். சோ அந்த ஸ்டுடியோல தான் அவன் இருப்பான். அவனை போயிட்டு அங்க பிடிச்சிட்டான். எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோட டீம் அங்க கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கத்துல போலீஸ்காரங்க
போலீஸ்காரங்க நம்ம ஹீரோ மேல ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா, அதனால ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோவோட வீட்டுல போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியா வந்துட்டு ஒருத்தர் சொல்லிருப்பாரு, ரெட் கலர் டி-ஷர்ட் போட்டு ஒருத்தர் ஓடுனா அதை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அதே ரெட் கலர் டி-ஷர்ட் ஹீரோட வீட்டுல இருக்கும் இல்லையா. சோ அதை பார்த்த உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட் சிபிஐக்கு எல்லாமே நம்ம ஹீரோ மேல ஒரு பயங்கர சந்தேகம் வருது. இந்த விஷயம் வந்துட்டு அவரே கால் பண்ணி நீ எங்க இருக்க உடனே வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கு. சோ அதே இடத்துல ஸ்டுடியோல இருக்காரு இல்லையா, அந்த லொகேஷனும் சொல்லிடுறாரு. அங்க போய் பார்த்தா அந்த ஸ்டுடியோ வச்சு நடத்திட்டு இருந்தவனை யாரோ கத்தியால குத்தி கொலை பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதே இடத்துல போலீஸ்காரங்க வந்ததால நம்ம ஹீரோ தான் இந்த கொலையை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தொக்க மாட்டிக்கிட்டாரு. சோ இப்போ வந்துட்டு நம்ம போலீஸ்கார கூப்பிட்டு ஹீரோவை விசாரிச்சா பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு போனதாவும் அந்த மரியா பொண்ணு இறந்து கிடக்கிறத பார்த்து பயந்து போயிட்டு ரிட்டர்ன் வெளியே வந்திருக்காரு. அப்பதான் ஒரு வாட்ச்மேனை இவரை பார்த்திருக்காரு. வாட்ச்மேன் பாத்திர கூடாதுங்கிறதுக்காக அங்க இருந்து தப்பிச்சு எகிரி குதிச்சு போயிருப்பாரு. சோ வெளியே போய் பார்க்கும்போது ஆப்போசிட்ல ஒரு கார் ஒன்னு நின்னுட்டு இருந்தது. அந்த கார்ல வந்துட்டு ஒரு டாட்டோ போட்டுட்டு ஒருத்தன் யாரோ நின்னுட்டு இருந்தாங்க. சோ ஃபேஸ் வந்துட்டு சரியா தெரியல. சோ அவன் தான் அந்த கில்லர் கொலை பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம போலீஸ்காரங்கிட்ட சொல்றாங்க. இப்ப கூட ஒரு கொலை நடந்தது இல்லையா, அந்த நபரை வந்துட்டு நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க இப்ப கஸ்டடியில வச்சு விசாரிக்கிறாங்க. நான் பண்ணல சார், நான் பண்ணலன்னு சொல்லிட்டு இதையே தான் திருப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். போலீஸ்காரங்களுக்கு எல்லாமே நம்ம ஹீரோ மேல பயங்கர சந்தேகமா இருக்கு. ஒரு வழியா அங்க கையை அவுத்து விட்டுட்டு வந்திருப்பாங்க. சோ அந்த கேப்ல நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு வெளியே கிளம்பி ஓடி வந்திருப்பாரு. தான் ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஆப்போசிட்ல பார்த்த நபரோட கையில ஒரு சிலுவை போட்டு அதுல SCBன்னு சொல்லிட்டு ஏதோ எழுதி இருந்தது. அது என்ன விஷயங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்தா அந்த டாட்டோ என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் கூகுள்ல போட்டு பார்க்கும்போது அது வந்துட்டு ஒரு பழைய காலத்து ஒரு பைபிள்னு தெரியுது. அந்த பைபிள் இப்ப பல கோடி ரூபாய்க்கு விலை போகுது அப்படிங்கறதையும் நம்ம ஹீரோவோட டீமுக்கு தெரிய வருது. சோ இத பார்க்கும்போது ஒருவேளை இதுக்காக தான் அந்த மரியாவை கொலை பண்ணிருப்பாங்களா சொல்லிட்டு இது ஒரு விஷயம் அப்படியே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தேடிட்டு போலீஸ்காரங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல மரியாவை யாராவது கொலை பண்ணிருப்பாங்களான்னு சொல்லிட்டு மரியாதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது ஜானு சொல்லிட்டு ஒருத்தவன் பார்த்திருக்கான். சோ அந்த ஜானு யாருன்னு சொல்லி விசாரிச்சதுல அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ முன்னாடி எந்த ஒரு கார் நின்னுட்டு இருந்ததோ கருப்பு கலர் காரு, சோ அதே வண்டி நம்பர் அதே நபர் தான் வந்துட்டு இந்த மரியாவை ஃபாலோ பண்ணிருக்காங்க. பல தடவை மரியா கிட்ட வந்துட்டு பேசி இருக்காங்க. சோ அப்படினா அவனை பிடிச்சா எல்லாமே தெரிஞ்சிரு சொல்லி அவனை பிடிச்சி கஸ்டடியில வச்சு நம்ம ஹீரோ டீம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு அவன் ஒரு சில விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பைபிளை கேட்டுதான் வந்திருக்கேன், ஏன்னா மரியா வந்துட்டு பழைய காலத்து பொருள் எல்லாம் சேகரிச்சு வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட அந்த டைரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பல தடவை கேட்டேன், ஆனா அவங்க வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்கள்ட்ட பேசி எடுத்தலாம் சொல்லி அவங்க வீட்டுக்கே நான் போனேன். கடைசியில வந்துட்டு மரியா அங்க வந்து இறந்து கிடந்தாங்க. அதை பார்த்து பயந்து நான் வெளியே வந்தேன். அப்பதான் நீங்க என்ன பார்த்துட்டீங்க, நான் கார்ல ஒளிஞ்சிட்டு நின்னேன், நீங்க என்ன துரத்திட்டு வரும்போது நான் எஸ்கேப் ஆனேன் அப்படின்னு இந்த கதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட டீமு கிட்ட அந்த நபர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த பைபிள் கேட்கறவங்களும் சொல்லிட்டு அந்த லிஸ்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினே காமிக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்க அதே இடத்துக்கு போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு இங்க வந்து துரத்திட்டு இருக்க அவங்களே எல்லாத்தையும் தள்ளி விட்டு தப்பிச்சு போகிறாரு நம்ம ஹீரோ. அதே இடத்துல அந்த ரவுடி ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவன் வந்து தலையில பயங்கரமா அடிபட்டு மயக்கம் போட்டு விழுந்து போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. அங்கிருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடினார் இல்லையா, அப்படி ஓடும்போது தான் தன் ஃப்ரெண்டுக்கு படத்தோட ஆரம்பத்துல கால் பண்ணி இந்த ஏரியாவுக்கு வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பாங்க. சோ அப்படி நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கும் போதுதான் அதே கார்ல அடிபட்டு கீழே விழுந்திருப்பாரு. சோ இதுதான் நடந்திருக்கு. கீழே விழுந்த நபரை அந்த ஃப்ரெண்டுக்கார தட்டி எழுப்பினது நம்ம ஹீரோ எழுஞ்சிப்பாரு. எழுந்த உடனே தான் நடந்த கதையை எல்லாத்தையுமே வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி பேசும்போது ஹீரோக்கு வந்துட்டு அடிக்கடி ஒரு கால் வந்தது இல்லையா, அந்த கால் அங்க இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு பக்கத்துல இருந்து தான் வந்திருக்குது. சோ இப்பயுமே நம்ம ஹீரோக்கு மிரட்டினது அது எல்லாமே வந்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கும் இறந்து போன மரியாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. அந்த சர்ச்சுக்கும் போறாரு. அங்க இருக்கிற ஒரு நபரை கேட்கும்போது மதர் மரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. சோ இங்க தான் படத்தோட பயங்கரமான ட்விஸ்ட நமக்கு ஓபன் பண்றாங்க. சோ அங்க போய் பார்த்தா இறந்து போன மரியா மாதிரியே ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க வந்துட்டு மரியாவோட சிஸ்டர் தானா. சோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ட்வின்ஸ். சோ அப்படி அந்த சிஸ்டரை கூப்பிட்டு பேசும்போது இறந்து போன மரியாவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அவங்களுக்கும் இந்த சர்ச்சுக்கு என்ன கனெக்ஷன் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு எதுவுமே பேசாம தான் இருக்காங்க. இந்த சிஸ்டர் வந்துட்டு எதுவுமே பேசல. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு என்னோட காதலியுமே இப்ப கிட்னாப் பண்ணிட்டாங்க, யாரோ கடத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யாரு கடத்தினாங்கன்னு தெரியல, மரியா பொண்ணு கொலை பண்ணது அவங்க தான். சோ இப்போ என் காதலியுமே கொலை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது இந்த ஆளு வந்துட்டு பயங்கரமா டென்ஷன் பண்ண ஒரு கடத்துல எனக்கு யாருமே தெரியாது, ரங்கூசியுமே தெரியாது, மரியாவையும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட காதலின்னு தான் நான் உங்கள்ட்ட சொன்னேன், ரங்கூசின் பேரே சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்டா இப்பதான் இன்னொரு ட்விஸ்ட் இந்த பொண்ணு ஓபன் பண்ணுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க பேரு ரங்கூசி கிடையாது, அவங்களோட பேரு ரெஜினா அப்படிங்கறதான நிறைய தடவை இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது வழக்கம். சோ அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க, அடிக்கடி வீட்டுக்குலாம் போவாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த பைபிள் பத்தின விஷயம் வந்துட்டு தெரிய வந்திருக்கும். அந்த பைபிள் வந்துட்டு மரியா கிட்ட இருக்குது. அந்த பைபிள் பல கோடி ரூபாய்க்கு விலைக்கு போகும் அப்படிங்கறதும் தெரியும். சோ இப்ப டிவின்ஸா இருக்காங்க இல்லையா, இந்த சிஸ்டர் ஒரு தடவை மரியாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. மரியா கிட்ட
கிட்ட இந்த பைபிள் இருந்திருக்குது. சோ அந்த பழைய பைபிளை எடுக்கிறதுக்காக பாக்குறதுக்காக எடுத்துட்டு வர சொல்லிருப்பாங்க. அந்த கட்டத்துல நம்ம ஹீரோயினே இந்த சிஸ்டரை கொலை பண்ணிட்டு இவங்க 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கிறதாக மரியாவை சிஸ்டரா மாத்தி இப்படி ஒரு பக்கா பிளான போட்டது நம்ம ஹீரோயின் தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ராங் நம்பர்ல இருந்து பேசுறாரு போறாரு அப்படிங்கிறது எல்லாமே இந்த பொண்ணுக்கு தெரியும். அவனை வந்துட்டு தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இந்த பழி எல்லாமே தூக்கி அவன் மேல போட்டணுங்கிறதுக்காக அவரோட வாய்ஸை எடுத்து எடிட்டிங் பண்ணி அதே மாதிரி மேப்பிங் பண்ணி அப்பப்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பேசுனது எல்லாமே நம்ம ஹீரோயின் தான். சோ இந்த அளவுக்கு பயங்கரமான பிளான் பண்ணி தான் எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோகிராஃபர் ஸ்டுடியோ வச்சு நடத்தினார் இல்லையா, அவரையும் கொலை பண்ணது நம்ம ஹீரோயின். அதுக்கு அடுத்து மரியாவை கொலை பண்ணது நம்ம ஹீரோயின். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த பைபிள். அந்த பைபிள் ஒரு பேஜுமே பல கோடி ரூபாய்க்கு போகுன்றதுக்காக இவ்வளவு பிளான் பண்ணி இவங்க 2 பேரும் செஞ்சிருக்காங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோக்கே பயங்கர ஷாக் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயின் எங்க இருக்காங்க அப்படின்னா அந்த பைபிளை எடுத்துட்டு அந்த பைபிளை விற்கிறதா ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்களும் பைபிள்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பல கோடி ரூபாய் பணத்தை நம்ம ஹீரோயின் கையில கொடுக்குறாங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு இந்த பக்கம் திரும்பி வரும்போது தான் போலீஸ்காரங்க எல்லாமே கரெக்டா சுத்து போட்டுட்டாங்க. சோ சுத்து போட்டு அடுத்த நிமிஷம் அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பார்க்க போலீஸ்காரர் சிபிஐ இருக்கார் இல்லையா, அவரு வந்துட்டு துப்பாக்கியில இந்த பொண்ணை சுட அதே இடத்துல பொத்துன்னு கீழே விழுகிறாங்க. சோ அப்ப நம்ம ஹீரோ தான் பிடிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் மனசு மாறி உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னோட சந்தோஷத்துக்காக உன்னை எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, நீ எப்பயுமே என்கிட்ட உனக்கு கேப்பல்ல அந்த ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லுவோன்னு பாக்குறியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லூசு பையலன்னு சொல்லி திட்டுது. சோ இப்ப கூடமே அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி உணரவே இல்லை. சோ அதே இடத்துல இறந்து போகுது. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ரொம்ப உண்மையா லவ் பண்ணி இருந்திருக்காரு. பாவம் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இந்த படத்தோட ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.